போகலாம் போகலாம் போகலாம். எப்பா இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷனை நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் வேறு விஷயத்தில் கிடைக்காது. பைக்கிங்கில் மோட்டர் சைக்கிளில் தான் எனக்கு கிடைக்கிது. அது உங்களுக்கும் கிடைக்கிதுன்னா ரொம்ப ஹாப்பி. இல்லைன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கிடைக்கலாம். ஏன்னா இது இப்போ நான் இப்படி அதை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கும்போது இருக்கிற ஃபீல் இருக்குல்ல, அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு ரிலாக்ஸ்டாக எனக்கு சொல்லணுன்னா இப்படியே போயிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. அப்படி எவ்வளோ தூரம் முடியுதோ அப்படியே போயிட்டுருக்கலாம், இதே ரிதமில் அப்படியே போயிட்டுருக்கலான்னு தோணும். சொல்லப்போனால் நான் ஓட்டல, கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான் இவன், என்னைய ரிலாக்ஸ் பண்ணுறான். அதுதான் கரெக்டாக சொல்ல முடியும். ஐயோ நம்ம வண்டியில் வேறு ஹாரன் பிரச்சனையாக இருக்குங்க, அது சரி பண்ணணும்னு நினச்சா மறந்துட்டேன். லூஸ் கனெக்ஷனாக இருக்குது. அந்த ஹாரனுக்கு 2 பின் வந்து சரி இருக்கும்ல, அதில் வந்து ஒரு பின் வந்து லூஸ் கனெக்ஷனாக இருக்குது, அது மாற்றணும். ஹாரன் அடிக்க மாட்டேது, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். பார்த்துப்போம். ஸோ அதான் ஸோ அவங்க தான் வந்துட்டு அப்போ வந்து மோட்டோ வ்ளாகிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க 2 பேர். அதை பார்த்து தான் நான் நிறையா விஷயம் கற்றுக்கிட்டேன். என்ன கற்றுக்கிட்டேன்? ரோட்டில் ஒரு பைக்கர் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது அவங்க தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. பைக்கர்னு ஒரு விஷயம் இருக்குது. நான் அதுக்கு முன்னாடி எனக்கு பைக் பிடிக்கும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்னா இந்த ஃபீலிங் வந்து அப்போயே எனக்கு இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு வெளியில் ஓப்பனாக சொல்ல முடியல. ஏன்னா வந்துட்டு நான் நினச்சது என்னென்னா, நமக்கு மட்டும் தான் அந்த ஃபீலிங் இருக்குது போலக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதனால் யார்ட்டையும் ஓப்பனாக பேசுகிறதில்ல. நமக்கு வண்டி பிடிச்சிருக்கு, அவ்வளோதான், விட்டுருவேன். ஆனால் எப்போ வந்துட்டு அந்த மாதிரி ஒரு மோட்டோ வ்ளாகிங் பார்க்க ஆரம்பிச்சனோ, சரி நம்மளை மாதிரி ஆளுங்க இருக்காங்க, நம்ம எப்படி பைக்கை ட்ரீட் பண்ணுறோமோ அது மாதிரி பைக்கை ட்ரீட் பண்ணுற ஆளுங்களும் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேல தான் ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. அப்புறம் வந்து தமிழில் அந்த ஜியோ சிம்முக்கு அப்புறம் தமிழில் நிறைய மோட்டோ வ்ளாகர்ஸ் இருந்தாங்க, செரி வ்ளாக்ஸ் இருந்தாங்க, நிறைய பேர் வந்தாங்க. அதையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனால் வந்துட்டு ஒரு விஷயம் மட்டும் மிஸ் ஆகுது கைஸ். அந்த அப்போ இருந்த மோட்டோ வ்ளாகிங் வந்து இப்போ இல்லை. அது ஏன், என்ன மிஸ் ஆகுது அப்படின்னா, அப்போ இருந்த மோட்டோ வ்ளாகிங் வந்துட்டு ஒரு ஒரு மணி மைண்டடாக இல்லை. ஒரு கண்டென்ட்டுக்காக அவங்க எதுவுமே பண்ணல, ஒன்றுமே பண்ணல. அப்போ இருந்த மோட்டோ வ்ளாகிங் பியூர் அண்ட் பியூர் ஒன்லி a biker who's riding his bike responsibly. அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் இருந்துச்சு. அந்த ஒரு பைக்கர் எப்படி அந்த பைக்கை எப்படி ட்ரீட் பண்ணுறான், அந்த பைக்கை எப்படி ரைட் பண்ணுறான், அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு எப்படி இன்ஸ்பயர் பண்ணுறான், ஒரு பைக்கை எப்படி ரைட் பண்ணணும் அப்படின்னு. இப்போ அவங்கள பார்த்து தானே நான் இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். என்ன மாதிரி எத்தனை பேர் இன்ஸ்பயர் ஆகிருப்பாங்க. அதுதான் வந்துட்டு ஒரு பைக்கிங் கம்யூனிட்டி, அதுதான் ஒரு உண்மையான மோட்டோ வ்ளாகிங். அது விட்டுட்டு இன்னொன்று சொல்லவா, இப்போ லடாக் ரைடுங்கிறது இப்போ வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா, இப்போ நான் ஒரு பைக்கர்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ஏன் கிண்டல் பண்ணுவாங்க, பரவாயில்ல, எனக்கு தெரியும் நான் யாருன்னு. எனக்கு தெரியுன்றதை விட இப்போ வந்துட்டு நிறைய பேருக்கு ஏன்னா அந்த மாதிரி கிண்டல் பண்ணவங்களுக்கே இப்போ தெரியும் இவங்க நிஜமாகவே அதுதான் அப்படின்னு அவங்க வாயாலே சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ஸோ என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் யார்கிட்டயாச்சும் நான் புதுசாக பழகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் வந்து பைக்கர் அப்படின்னு சொல்கிறேன், ஐயோ பம்பர் அடிக்கும். இப்போ நான் வந்துட்டு நான் இந்த மாதிரி எனக்கு மோட்டர் சைக்கிள் பிடிக்கும், நான் ஒரு பைக்கர், நான் ஒரு ரைடர், அந்த மாதிரி இன்ட்ரோ ஆகும்போது அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அப்படியா சூப்பர், லடாக் போயிருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி, இல்லைனா எப்போ லடாக் போடுறீங்க அப்படி ஒரு கேள்வி. நான் என்ன கேட்குறேன், நான் ஏன் லடாக் போடணும்?